அற்புத குழந்தை இயேசுவின் பக்தர்களாக கூடியிருக்கின்றோம். அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதங்களால் நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இக்கடி வழியாக நன்றி கூறுவோம். தொடர்ந்தும் எங்களுடைய வாழ்வை சூழ்ந்திருக்கிற அனைத்து தீமைகளிலிருந்தும் வல்லமையோடு அற்புத குழந்தை இயேசு நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீமைகளிலே இருந்து மகளுக்கு விடுதலை அளித்து நாங்கள் அமைதியோடும் ஆரோக்கியத்தோடும் நிறைவோடும் வாழ எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் உமது ஊரையும் இந்த உலகத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடி இந்த திருநாள் திருப்பலியிலே பக்தியோடு இணைந்து கொள்வோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் பகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். Bye.
முதலாம் வாசகம் அதிகாரம் 2 திருவசனங்கள் 14 வரைக்கும் 17. ஊனும் இரக்கமும் கொண்ட கப்பல்களைப் போல் அவர்கள் அதே இணைப்பில் வந்து கொண்டார். இவ்வாறு சாவியில் ஆற்றல் கொண்டிருந்த அழகையை சாவி வழியாகவே அழைத்து விட்டார். வாழ்நாள் முழுவதும் சாவு பற்றிய அச்சத்தினால் அடிமைப்பட்டிருந்தவர்களை விடுவித்தார். ஏனெனில் அவர் வானத்திற்கு உண்மை கேட்கவில்லை, மாறாக ஆபிரகாமின் வழிநடத்தத்தை உண்மையுள்ளார் என்பது நம்பூர். ஆதலில் கடவுள் வாழ்வில் அவர் இரக்கமும் நம்பிக்கையும் உள்ள தலைமை குருவாயிருந்து மக்களுடைய காவலருக்கு கலவாயாகுமாறு எல்லாவற்றிலும் தம் சகோதர சகோதரிகளைப் போல் ஆக வேண்டியதாயிற்று. இவ்வாறு தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதால் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய அவர் வந்தவர். ஆண்டவர் தொடர்ந்தும் வருவார். செய்தி அதிகாரம் 2 இறைவசனங்கள் 22 முதல் 40 முடிய. மோசேயின் சட்டப்படி தூய்மை சடங்கை நிறைவேற்ற வேண்டிய நாள் வந்தபோது குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்க அவர்கள் எருசலேமுக்கு கொண்டு சென்றார்கள். ஏனெனில் தலைப்புகள் அனைத்தும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு 2 மாடப்புறாக்கள் அல்லது 2 புறா குஞ்சுகளை அவர்கள் பலியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை கற்றுக் கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார்கள். ஆண்டவருடைய மெசியாவை காணும் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார்கள். திருச்சட்ட வழக்கத்துக்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்த போது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படியும் அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போக செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன.
இமிழ்பே துறை இனத்தாருக்கு வெளிப்பாடு அருள்மொழி, இதுவே உம் மக்களாகிய இஸ்ரவேலுக்கு பெருமை என்றார்கள். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரவேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்றார்கள். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் நிறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பன் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின் அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையும் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாய் இருந்தது. இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சில காலங்களாக ஆலயங்கள் எல்லாம் கூட்டப்பட்டு வழிபாடுகள் இல்லாமல், திருப்பலிகள் இல்லாமல், திருநாட்கள் எதுவும் கொண்டாட முடியாமல் இருந்த பொழுது அற்புத குழந்தை இயேசு இந்த ஆலயங்களை திறந்து வைத்து இன்று நீங்கள் உங்களை எப்பொழுதும் ஆசீர்வதிக்கின்ற அந்த அற்புத குழந்தை இயேசுவுக்கு திருநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்க அருள் கூறியுள்ளார். அதற்காக உங்களோடு சேர்ந்து நாம் இறைவனுக்கு அற்புத குழந்தை இயேசுவுக்கு நன்றி சொல்கிறோம். உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இன்று ஜூலை மாதம் 22ஆம் தேதி திருவை புனித மரிய மதலேனாருடைய திருநாளை கொண்டாடுகிறது. திருவழிபாட்டு ஆண்டிலே இன்றைய நாள் புனித மரிய மதலேனாருடைய திருநாள். புனித மரிய மதலேனார் யார் என்று உங்களுக்கு தெரியும். ஒரு பாவி பெண்ணாக வாழ்ந்தவர், இயேசுவால் மன்னிக்கப்பட்டு இனிமேல் பாவம் செய்யாதே போ என்று அனுப்பி வைக்கப்பட்டவர். பின்னர் இயேசுவுக்காக தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தவர். அது மட்டுமல்லாமல் அவருடைய வாழ்வின் மிகப்பெரிய சிறப்பு என்னவென்றால், உயிர்த்தெழுந்த இயேசுவை முதன் முதலாக கண்டு வணங்கி ஆராதிக்கின்ற பாக்கியம் பெற்றவர் புனித மரிய மதலேனார். இயேசு கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் அவர் கல்லறைக்கு போன பொழுது மரியா என்று இயேசுவால் அழைக்கப்பட்டு ராபூனி என்று அவர் இயேசுவை அழைத்து அந்த உயிர்த்த இயேசுவை முதலாக வணங்கியவர். அன்பான சகோதரர்களே, இந்த உயிர்த்த இயேசுவை முதலாக வணங்கியவருடைய இந்த திருநாளிலே நாங்கள் குழந்தை இயேசுவினுடைய திருநாளை கொண்டாடுகிற பொழுது இந்த குழந்தை இயேசுவை முதலாக வணங்கி ஆராதிப்பவர் யார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். அது வேறு யாரும் அல்ல, இந்த வருடம் நாங்கள் அனுசரிக்கின்றோம் புனித சூசையப்பர் ஆண்டு. குழந்தை இயேசுவை முதலாக தன்னுடைய கைகளிலே தொட்டு வணங்கி ஆராதித்து முத்தமிட்டு அவரை ஆராதிப்பவர் புனித சூசையப்பர் தான். பெத்லகேமிலே மரியன்னை இயேசுவை மாட்டு தொழுவத்திலே
பெற்றெடுத்த பொழுது அந்த குழந்தை இயேசுவை தன்னுடைய கைகளிலே தாக்கி அவரை ஆராதிக்க இந்த சூசியப்பதற்காக நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அன்பான சகோதரர்களே, இந்த குழந்தை இயேசுவனுடைய பக்தி என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது பல வேளைகளில் நாங்கள் நினைக்கிறோம் அது அண்மை காலத்திலே ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்று. அப்படி அல்ல. இயேசு இந்த பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே குழந்தையாக பிறந்த அந்த கணத்திலேயே இந்த குழந்தை இயேசு பக்தி ஆரம்பமாகியது. அதை ஆரம்பித்து வைத்தவர் புனித சூசியப்பர். அதைத் தொடர்ந்து இயேசுவை ஆராதித்தவர்கள் யார் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். சாமக்காக காத்துக் கொண்டிருந்த அந்த பாவமர மக்கள், அந்த ஏழை இடையர்களுக்கு வானதூதர் காட்சி கொடுத்து சொன்னார், உங்களுக்காக ஒரு குழந்தை பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே பிறந்திருக்கிறது, போய் ஆராதியுங்கள், வணங்கி ஆராதியுங்கள் என்று சொன்ன பொழுது புனித சூசையப்பருக்கு அடுத்தபடியாக அந்த ஏழை பாமர இடையர்கள் அந்த குழந்தை இயேசுவை போய் ஆராதித்தார்கள். அதனைத் தொடர்ந்து நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கின்ற இயேசுவை ஆராதித்தவர்கள் யார்? கீழத்தேய நாடுகளிலே இருந்து வந்த 3 அரசர்கள் அல்லது 3 ஞானிகள் என்று சொல்லுகிறோம். இயேசு எங்கே பிறப்பார் என்று மிக தெளிவாக கேட்டறிந்து வானத்திலே நட்சத்திரம் வழிகாட்ட அவர்கள் அந்த பாலைவனத்தின் ஊடாக பல 100 மைல்கள் பயணம் செய்து குழந்தை இயேசு இருந்த அந்த வீட்டை கண்டுபிடித்து அந்த வீட்டுக்குள்ளே போய் வணங்கி ஆராதித்து பொன்னும் தூபமும் வெள்ளை கோலமும் காணிக்கையாக கொடுத்தார்கள் இந்த அரசர்கள், இந்த ஞானிகள். அதனைத் தொடர்ந்து இயேசுவை ஆராதித்தவர்களை பற்றித்தான் நம்முடைய நற்செய்தி வாசகத்திலே பார்த்தோம். 8ஆம் நாள் இயேசுவை ஆலயத்திலே காணிக்கையாக ஒப்புக்கொடுக்க கொண்டு போன பொழுது அந்த வயது முதிர்ந்த சிமியோன், அந்த 84 வயது பெண் அன்னாள், இந்த இருவரும் அந்த குழந்தை இயேசுவை தங்களுடைய கைகளிலே ஏந்தி, ஆண்டவரே, நாங்கள் இதுவரை காலமும் காத்திருந்த எங்களுடைய மீட்பை எங்களுடைய கண்கள் கண்டுவிட்டன, இனி எங்களை அமைதியாக போகவிடும் என்று ஆண்டவரை பார்த்து மன்றாடி அந்த குழந்தை இயேசுவை ஆராதித்தார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இவற்றை நாங்கள் பார்க்கிற பொழுது யார் யாரெல்லாம் குழந்தை இயேசுவை ஆராதித்தார்கள் என்று சிந்திக்கிற பொழுது ஒரு பெரிய உண்மையை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது என்னவென்றால், குழந்தை இயேசு தான் அற்புதம் செய்வதற்காக யாரையும் புறக்கணிப்பவர் அல்ல. பாமர மக்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், சமுதாயத்தினாலே புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், அந்த ஏழை இளைஞர்களைப் போல இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மிகவும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் நான் அற்புதம் செய்வேன் என்று ஆண்டவர் இயேசு, அற்புத குழந்தை இயேசு எங்களுக்கு சொல்லுகிறார். அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே அதிகாரத்திலே இருப்பவர்கள், பணம் படைத்தவர்கள், அரசர்கள், படித்தவர்கள், ஞானிகள் என்று இருக்கின்றவர்களை கூட நான் கைவிட மாட்டேன், அவர்களுக்கும் நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், அவர்களுக்கும் நான் அற்புதம் செய்வேன் என்று அந்த அரசர்கள், ஞானிகளுக்கு இயேசு தன்னை காண்பித்து ஆசீர்வதித்தது போல இன்றும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தங்களை உயர்ந்தவர்கள், தாங்கள் எல்லாவற்றிலும் மேலானவர்கள் என்று எண்ணுகின்றவர்களை கூட குழந்தை இயேசு அமைதியாக அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஞானிகளுடைய கதை உங்களுக்கு தெரியும். அவர்கள் இயேசுவை சந்தித்த பிற்பாடு திரும்பவும் ஏரோது அரசனிடம் போய் சொல்லாமல்
வேறு வழியாக அவர்கள் நாடு திரும்பினார்கள் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன? அந்த அரசர்கள், பணம் படைத்தவர்கள், ஞானிகள் அந்த அற்புத குழந்தை இயேசுவினுடைய ஆசீர்வாதத்தை பெற்ற பொழுது மனம் திரும்பினார்கள். தங்களுடைய வாழ்க்கையை வேறு வழியாக அவர்கள் கொண்டு சென்றார்கள். அதுபோன்று இன்றும் இப்படியாக பல்வேறு அதிகாரங்களோடும் பணத்திவிரோடும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களையும் அற்புத குழந்தை இயேசு ஆசீர்வதித்து மனம் திருப்ப அவர் காத்துக் கொண்டிருக்கின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த வயோதிபர்கள், முதிர்ந்தவர்கள், இன்று எங்கள் மத்தியிலே வாழ்கின்ற எத்தனையோ முதியவர்கள், பலரால் கைவிடப்பட்டவர்கள், ஒருவரை தங்களுடைய சொந்த பிள்ளைகளால் கூட கைவிடப்பட்டவர்கள், கவனிப்பதற்கு யாருமே இல்லாதவர்கள், ஒரு வருத்தம் வருகிற பொழுது அவர்களை வைத்தியசாலைக்கு கொண்டு போக கூட ஆட்கள் இல்லாமல் வீடுகளிலே துன்பப்படுகிறவர்கள், வசிக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு தேநீர் கொடுக்க, சாப்பாடு கொடுக்க யாரும் இல்லாமல் அந்தரிக்கின்ற எத்தனையோ முதியவர்கள், அன்பான சகோதரங்களே, எங்களுடைய சமூகத்திலே, எங்களுடைய சூழலிலே எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அவர்கள் ஒவ்வொருவரோடும் நான் இருக்கிறேன், அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், அவர்களுடைய இந்த முதிர்ந்த காலத்திலே நான் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கின்றேன் என்று குழந்தை இயேசு, அற்புத குழந்தை இயேசு இன்றைய நாளிலே சொல்லுகின்றார். இவ்வாறு அவர் எல்லா மக்களையும் எந்தவித பாரபட்சமும் இல்லாமல், குழந்தைகள் தொடக்கம் முதியவர்கள் வரை, ஏழைகள் தொடக்கம் பணக்காரர்கள் வரை, எல்லா வசதி உள்ளவர்கள் தொடக்கம் எந்த வசதியில் இல்லாதவர்கள் வரை எல்லாரையும் சமமாக அற்புதமாக அரவணைத்து ஆசீர்வதிக்கின்ற அந்த அற்புத குழந்தை இயேசுவுக்குத்தான் அன்பான சகோதரங்களே இன்று நாங்கள் விழாவிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர் என்னையும் உங்களையும் இப்பொழுதும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார் என்பதற்காகத்தான் நாங்கள் இன்று அவருக்கு விழாவெடுக்கிறோம். இப்படியான இந்த நேரத்திலே நான் ஆரம்பத்திலே சொன்னது போல அவரை முதலாக வணங்கிய புனித சூசையப்பரை பற்றியும் இந்த புனித சூசையப்பர் ஆண்டிலே நாங்கள் சிந்திக்க தவறக்கூடாது. அவர் ஒருவனே இயேசுவை ஆராதித்தவர் மட்டுமல்ல, அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி இயேசுவை காப்பாற்ற வேண்டும். அவர் திரு அவையினுடைய பாதுகாவலர் என்று இன்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார் புனித சூசையப்பர். ஏனென்றால் இந்த திரு அவையிலே இயேசுவை எங்கள் மத்தியிலே எப்பொழுதும் நாங்கள் இழந்து விடாமல் இருக்க, அந்த குழந்தை இயேசுவினுடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நிறைவாக இருக்க எங்களுக்கு துணை செய்து கொண்டிருப்பவர் புனித சூசையப்பர் தான். அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த குழந்தை இயேசு பிறந்த பொழுது என்ன நடந்தது என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏரோது அரசன் அவரை கொல்ல தேடினான். அவனுடைய அரசாட்சிக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல் வந்துவிட்டதாக நினைத்தான். இயேசு இந்த உலகத்தினுடைய அரசராக வந்து என்னுடைய அரசாட்சியை கவிழ்க்க போகிறார் என்று அவன் அச்சப்பட்டு நடுங்கினான். ஆகவே அவன் ஒரு கட்டளை கொடுத்தான். பெத்லகேமிலே உள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் வாளால் வெட்டி கொன்று விடுங்கள் என்று ஏரோது அரசன் கட்டளை கொடுத்த பொழுது ஆண்டவருடைய தூதர் புனித சூசையப்பருக்கு கனவிலே தோன்றி சொன்னது என்ன? உன்னுடைய குழந்தையை கொல்லுவதற்காக ஏரோது அரசன் திட்டம் தீட்டி இருக்கிறான். உன் குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்து நாட்டுக்கு ஓடிப்போ. ஏனென்றால் அவரை உன்னுடைய குழந்தையை கொல்லுவதற்கு சதி திட்டம் தீட்டப்பட்டு இருக்கிறது என்று ஆண்டவருடைய தூதர் புனித சூசையப்பருக்கு சொன்ன பொழுது அவர் எழுந்து மரியன்னையையும் குழந்தை இயேசுவையும் சுமந்து கொண்டு அந்த பாலைவனத்தின் ஊடாக கொளுத்தும் வெயிலிலும்
பசியோடும் தாகத்தோடும் எத்தனை வேதனைகள் மத்தியிலே குழந்தை இயேசுவை காப்பாற்றிக் கொண்டு அவர் எகிப்து நாட்டுக்கு ஓடி போனார் என்ற வரலாறு நாங்கள் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். குழந்தை இயேசுவை காப்பாற்றுகின்ற அந்த பெரிய பொறுப்பை சூசேப்பர் செய்தார். அன்பான சகோதரங்களே, இந்த சம்பவத்தை நாங்கள் சிந்திக்கிற பொழுது ஒருவேளை எங்களுக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம். பலர் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். அந்த கேள்வி என்னவென்றால், இறைவன் ஏன் இப்படி பாரபட்சம் காட்டுபவர்? தன்னுடைய மகனாகிய அந்த குழந்தை இயேசுவை மட்டும் காப்பாற்றினாரே, அந்த பெத்லகேமிலே வாழ்ந்து கொண்டிருந்த எத்தனையோ பால சிசுக்கள் பாலாலே வெட்டப்பட்டு கொல்லப்பட்டனவே, எத்தனையோ தாய்மார்கள் தன்னுடைய குழந்தைகளை இழந்து அங்கே அழுகுரல் எழுப்பினார்களே, ஏன் இறைவன் இப்படியான ஒரு பாரபட்சத்தை காட்ட வேண்டும்? தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்காக ஏன் இத்தனை குழந்தைகளை பறிகொடுக்க வேண்டும்? இந்த அப்பாவி குழந்தைகளை ஏன் அவர்கள் இப்படி சாக வேண்டும் என்ற ஒரு கேள்வி பல வேளைகளில் உள்ளத்திலே எழலாம். பலரும் அதனை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அன்பான சகோதரங்களே, இதற்குரிய பதிலை நாங்கள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆபத்து வருகிறது என்ற செய்தியை சூசேப்பருக்கு மட்டும் அறிவித்தவர் அல்ல, அவர் எல்லா பெற்றோர்களுக்கும் தான் அறிவித்தார். ஆண்டவருடைய தூதர் கனவிலே சூசேப்பருக்கு மட்டும்தான் தோன்றி உன்னுடைய குழந்தையை ஏரோது கொல்ல தேடுகிறான் என்று அறிவித்தவர் அல்ல. அந்த பெத்லகேமிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மற்றெல்லா 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோருக்கும் இறைவன் நிச்சயமாக இந்த செய்தியை அறிவித்திருப்பார். ஆனால் அவர்கள் அதனை அவர்களால் கேட்க முடியவில்லை. சூசேப்பர் மட்டும்தான் அந்த இறைவனுடைய செய்தியை கேட்டார். மற்ற பெற்றோர்கள் எல்லாரும் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே மூழ்கி கிடந்தபடியால் ஆண்டவருடைய குரல் அவர்களுக்கு கேட்கவில்லை. ஆண்டவருடைய அந்த எச்சரிக்கையை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. அவர்களுடைய காதுகள் அந்த இறைவனுடைய குரலை கேட்கும்படியாக இருக்கவில்லை. இந்த உலகத்தினுடைய எத்தனையோ சத்தங்களுக்கு அவர்கள் அடிமையாக இருந்தபடியால் இறைவனுடைய குரலை அவர்களால் கேட்க முடியவில்லை. அதனால் அவர்களுடைய பிள்ளைகளை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லையே ஒழிய இறைவன் அந்த குழந்தைகள் பலியாக வேண்டும் என்று விரும்பியவர் அல்ல. சூசேப்பர் மட்டும்தான் தன்னுடைய செவிகளை இறைவனுடைய குரலுக்கு திருப்பி வைத்துக் கொண்டிருந்தார். சகோதரங்களே, இந்த சூசேப்பர் எங்களுக்கு ஒவ்வொரு பெற்றாருக்கும் சொல்லுகின்ற செய்தி இதுதான். உங்களுக்கு இறைவன் குழந்தைகளை பிள்ளைகளை தந்திருக்கின்றார். அவர்கள் ஒவ்வொருவர் மத்தியிலும் இறைவன் தன்னுடைய விருப்பத்தை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார், உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய செவிகள் ஆண்டவருடைய குரலுக்கு திறக்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த உலகத்தினுடைய பல்வேறு சத்தங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால் ஆண்டவருடைய குரலை உங்களால் கேட்க முடியாது. உங்களுடைய குழந்தைகள் மட்டில், உங்களுடைய பிள்ளைகள் மட்டில் இறைவனுடைய விருப்பத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆகவே இறைவனுடைய விருப்பம் ஒன்றாக இருக்க நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் மட்டில் இன்னும் ஒரு விருப்பத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய சொந்த விருப்பத்தை செய்து கொண்டிருப்பீர்கள். அதனால் ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்க கூடும் என்ற அந்த எச்சரிக்கையை அன்பான சகோதரங்களே இன்று புனித சூசேப்பர் ஒவ்வொரு பெற்றோருக்கும் சொல்லுகின்றார் என்பதை குழந்தை இயேசுவினுடைய இந்த திருநாளிலே நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக சூசேப்பர் குழந்தை இயேசுவை காப்பாற்றினார். இயேசுவை அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தீங்கில்லாமல் காப்பாற்றினார் என்பதற்கான இன்னும் ஒரு உதாரணத்தையும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்கு 12 வயது நடந்த பொழுது
ஜெருசலேம் தேவாலயத்திலே இயேசு காணாமல் போய்விட்டார். 3 நாட்களாக மரியன்னையும் சூசையும் தேடி அலைந்து 3வது நாளிலே ஜெருசலேம் தேவாலயத்திலே அந்த 12 வயது மகனை கண்டுபிடிக்கிறார்கள். அப்பொழுது மரியன்னை அந்த பாலன் இயேசுவை பார்த்து கேட்டது என்ன? மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சொன்ன பொழுது இயேசு சொன்ன பதில், நான் என்னுடைய தந்தையின் இல்லத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த பதிலை கேட்ட புனித சூசையப்பர் மௌனமாக இயேசுவுக்கு சொன்னது என்ன? நீ உன்னுடைய தந்தையின் இல்லத்திலே இருக்க வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும், ஆனால் அது இப்பொழுது அல்ல. உனக்கு இப்பொழுது 12 வயதுதான் ஆகிறது. நீ தந்தையின் இல்லத்திலே இருக்க வேண்டிய காலம் இன்னும் வரவில்லை. நீ இன்னும் பக்குவப்படவில்லை. நீ இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை. ஆகவே நீ எங்களோடு வா என்று அந்த குழந்தை இயேசுவை அழைத்துக் கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போய் மரியன்னையும் சூசையும் அவரை தங்களுடைய வீட்டிலே வைத்து 30 வயது வரை அவரை பராமரித்தார்கள். 30 வயதிலேதான் இனி நீ போகலாம், நீ ஆண்டவருடைய உன் தந்தையினுடைய பணியை செய்கின்ற காலம் இப்பொழுது வந்துவிட்டது, நீ போகலாம் என்று அனுப்பி வைத்தார்கள். அன்பான சகோதர சகோதரிகளே, புனித சூசேஸ்வரங்களுக்கு சொல்லித் தருகிற இன்னும் ஒரு பாடம், எங்களுடைய பிள்ளைகளுடைய இந்த முதிர்ச்சி அடையாத பருவம் மட்டில் நாங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த 12 வயதை அடைகின்ற எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் இனி சுதந்திரமாக வாழ எங்களை விட்டுவிடுங்கள் என்று நிச்சயமாக அடம் பிடிப்பார்கள். இயேசுவும் அதனைத்தான் செய்தார். எனக்கு 12 வயதாகிவிட்டது, ஆகவே நீங்கள் என்னை விட்டுவிடுங்கள் என்று அவர் தன்னுடைய பெற்றோர்களை பார்த்து கேட்டார். இன்றும் உங்களுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கின்ற பெற்றோர்களுக்கு அந்த அனுபவத்தை நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். தங்களுடைய இந்த 12 வயது பருவ காலங்கள் வருகிற பொழுது எங்களுக்கு எல்லாம் தெரியும். நீங்கள் எங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பார்த்துக் கொள்கிறோம், எங்களை சுதந்திரமாக விட்டுவிடுங்கள் என்று தங்களுடைய பெற்றாரை பார்த்து கேட்கின்ற பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அப்படி கேட்கிற பொழுது சரி என்று சொல்லி அனுமதிக்கின்ற அந்த பெற்றோருடைய பிள்ளைகள் தான் இன்று இந்த சமுதாயத்திலே சீரடைந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தெளிவாக காண முடியும். அல்லது சூசையப்பரை போல இல்லை, உனக்கு இன்னும் நீ இன்னும் முதிர்ச்சி அடையவில்லை, இன்னும் பக்குவப்படவில்லை, நீ எங்களுடைய சொல்லை கேட்கத்தான் வேண்டும், எங்களுடைய வழிநடத்தல் உனக்கு இன்னும் தேவை என்று தங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கின்றவர்கள் ஒரு சூசையப்பரை போல இயேசுவை வளர்க்கின்ற பெற்றோர்களாக இருப்பார்கள் என்ற அந்த செய்தியை ஒரு சூசையப்பர் என்று சொல்லுகின்றார். அன்பான சகோதரர்களே, அற்புத குழந்தை இயேசு என்று சொல்லி நாங்கள் இன்று இயேசுவை வணங்குகிறோம், ஆராதிக்கிறோம், அவருடைய வல்லமையை அனுபவிக்கின்றோம். இத்தனை வல்லமையையும் அவர் பெற்றுக்கொண்டு எங்களுக்காக தன்னுடைய ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவருடைய பெற்றோராகிய புனித சூசையப்பரும் பரிசுத்த கன்னிமரியாரும் துணையாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஆகவே அன்பான சகோதரர்களே, அற்புத குழந்தை இயேசு இன்று எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். தன்னை தேடி வந்து தன்னை தொட்டு வணங்கி ஆராதித்தவர்கள் எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்து அவருடைய வாழ்விலே அவர்களுக்கு தேவையான எல்லா நிறைவையும் கொடுத்து எல்லா குறைபாடுகளையும் நீக்கி அனுப்புகின்ற அந்த அற்புதத்தை அவர் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார். அந்த வேளையிலே அவர் எங்களை பார்த்து கேட்பது, என்னுடைய பெற்றார், என்னுடைய தந்தை புனித சூசையப்பரும் என்னுடைய அம்மா மரியாளும் என்னை வளர்த்து என்னை ஒரு அற்புத குழந்தையாக உருவாக்கி விட்டது போல உங்களுக்கு இறைவன் இருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளையும் நீங்களும் உருவாக்க வேண்டும். அவர்களையும் என்னை போல
நீங்கள் வளர்ச்சி விட வேண்டும் என்று இந்த அற்புத குழந்தை இயேசு இன்று உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகின்றார். அன்பான சகோதரர்களே, அந்த குழந்தை இயேசுவினுடைய அந்த வல்லமையை நாங்கள் இதுவரை காலம் அனுபவித்தோம், தொடர்ந்து நாங்கள் அனுபவிப்போம். குறிப்பாக இப்பொழுது நாங்கள் வாழுகின்ற இந்த பயங்கரமான காலத்திலே, இந்த கொடிய தொற்று வியாதிகளுடைய வாழ்வை சீரழிக்கின்ற இந்த காலத்திலே நம்பிக்கையோடு அந்த அற்புத குழந்தை இயேசுவினுடைய நிறைவான ஆசீர்வாதம் எங்களுக்கும் நம்முடைய ஊருக்கும் நமது நாட்டுக்கும் இந்த உலகம் முழுவதும் கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு அவருடைய பாதத்திலே நாங்கள் சரணாகதியாக்குவோம். இந்த குழந்தை இயேசு சொல்லுவார், நீ என்னை மகிமைப்படுத்த நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இந்த வார்த்தைகளை நாங்கள் மறக்கக்கூடாது. இந்த உலக வாழ்க்கையிலே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையினால் ஆண்டவருக்கு உகந்த பிரியமான செயல்களை செய்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்ற அந்த வழியிலே வாழ்ந்து அந்த இயேசுவை நாங்கள் மகிமைப்படுத்துவோம் என்றால் அவர் எங்களை அபரிவிதமாக நிறைவாக ஆசீர்வதிப்பார். எல்லா தீமைகளிலிருந்தும், எல்லா தொற்று நோய்களிலிருந்தும், எல்லா தீய சக்திகளிலிருந்தும் எங்களை விடுவிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோடு அந்த அற்புத குழந்தை இயேசுவின் பாதத்தை வணங்கி தொடர்ந்து ஆராதிப்போம். அற்புத குழந்தை இயேசு உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்களை சார்ந்தவர்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எண்ணங்கள் வேண்டுதல்கள் தேவைகள் அனைத்தையும் ஒப்புக் கொடுத்து இந்த வேளையிலே சொல்லுவோம். Thank you.
நிறைவாக பெற்று தந்தவர் என்னுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் அமைதியும் என்றும் நிறைவாக கிடைக்க உங்களுடைய குழந்தை இயேசுவின் வல்லமை எங்கள் இதயங்களை தொட்டு குணப்படுத்த தினமாக உங்களுடைய ஆசையை என்னுடைய குடும்பத்தில் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்.
அன்புள்ள தந்தையையும் திருமகன் மிகுந்த கனிவிரக்கத்துடன் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தவாறு அவரது பெயரால் உங்களிடம் கேட்பதையெல்லாம் நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என உறுதியாக நம்புகிறோம். ஆகவே அவருடைய பெயரை முன்னிட்டு எங்கள் காணிக்கைகளை ஏற்றருள்வீரார். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகிய எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உம்முடைய இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வாழுதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடத்துகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடிய கழித்துக் கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆகவே உம்முடைய ஆவியை வழியை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடுவதும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நம்பி செலுத்தி அறிவித்து தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் அவனுமே இரவு இருந்த அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கொண்டு வாழ்வதன் நோக்கத்தையும் வெளிப்படுத்தும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் கூறியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியாரும் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். பருவியிருக்கிறது அவை நினைவு கொண்டிடம் எங்கள் திருத்தந்தை பிரான்சி, எங்களாகிய ஸ்ரீபெரான் பிரகாசம் எல்லா திருநாயகரோடும் மதுரவையில் நினைவு பெற செய்தரம்.
மேலும் உயிர் தரும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளும் உங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகவழியில் உள்ளே திரளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் உழைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. படிப்பினையான பயிற்சி பெற்று நாம் புரிந்து கொள்வோம். நாங்கள் நோக்கி இருக்கும் தேவனுக்காகவும் நம்மளாகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியை மட்டுமே அளித்தருளீராக.
என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாகும். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய அர்ப்பணியாமல் இறைமக்கள் உங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கங்கள். செய்த நன்மையை எண்ணி உள்ளம் உறுதி உந்தன் நன்மை திறங்களை எண்ணி இந்த நெஞ்சம் பாடுகிறேன்.
அற்புத குழந்தை இயேசுவின் வருடாந்த திருவிழாவை அசாதாரண சூழ்நிலையிலும் பல கட்டுப்பாடுகள் முழக்கங்கள் மத்தியிலும் இவ்வருடமும் சிறப்பாக கொண்டாட இறைவன் நமக்கு அன்பாளித்திருக்கின்றார். இறுதி வரை என்ன நேரமோ என்ற அச்சத்தோடு கவலையுடன் இருந்தாலும் இந்த நிமிடங்களை எவ்வித இடையூறுகளும் நேராது நம்மை காத்து திருவிழா சிறப்புடன் நடக்கும்படிய அருள்புரிந்த எல்லாமுள்ள இறைதந்தைக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறுகின்றோம். அழைப்பை ஏற்று வருகிறது இத்திருவிழா திருப்பணியை தலைமையாகி ஒப்புக்கொடுத்த மறைமாவட்ட குழுந்தவர் அருள்பணி எவரிடம் அணிவாருக்கு உள்ளம் நிறைந்த நன்றிகளை கூறி நிற்கின்றோம். நேற்றைய தினம் நற்கருணை விழா திருப்பணியை தலைமையாகி ஒப்புக்கொடுத்த புனித சவேரியா குருத்துவ கல்லூரி விரிவியார் அர்ப்பணி ஜஸ்டின் அயலாருக்கும் அவரோடு இணைந்து பணி ஒப்புக்கொடுத்த மணக்காட்டு பகுதி அர்ப்பணி சிறந்தாய் அயலாருக்கும் மற்றும் நற்கருணை பவனி மற்றும் ஆசிரியர் அழைத்து எமக்காக சபித்து நின்ற கற்றுத்துறை மறைப்பட்ட குடும்பங்கள் அர்ப்பணி விளக்கடியாருக்கும் நமது அன்பு நிறைந்த நன்றிகளை கூறியிருக்கின்றோம். புதிய குருவாக மாநிலத்தில் தனது முதல் நன்றி திருப்பணியை ஒப்புக்கொடுத்து 3 நாட்கள் நம்மோடு உடனிருந்து பணி ஒப்புக்கொடுத்து செவித்து நிற்கும் மற்றும் முதல் திருப்பணியை ஒப்புக்கொடுத்த நமது வகையின் மையத்தின் அர்ப்பணி யூத் செவிடன் அனைவருக்கும் இந்நேரத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு ஒப்புரவு அரசாங்கத்தை நாம் பெற உதவியாய் சாவகச்சேரி பங்கு தந்தை அர்ப்பணை ஞானரூபன் அடிகளார் மற்றும் தாலேடி பங்கு தந்தை அர்ப்பணை யோகனான அடிகளாருக்கும் நமது உலகறிந்த நன்றிகள். மேலும் திருவிழாவிற்கான ஆயத்த 4 நாட்கள் தொடக்கம் இந்நேரம் வரை எம்மோடு ஒருவராய் கலந்து வழிபாடுகளின் ஆயத்தங்களையும் அறிவுரைகளையும் வழங்கி எம் மனங்களில் தனக்கான ஒரு இடத்தை சொந்தமாக்கி கம்பீர குரலாலும் தெளிவான பேச்சுக்கும் அன்பான அணுகுமுறைக்கும் சொந்தக்காரனான மரபியாளர் அருட்பணி அவரின் அமரமதி தியாகி அனைவருக்கும் எம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை கூறியிருக்கின்றோம். அசாதாரண சூழ்நிலையிலும் நாம் அனுமதி கேட்டு அணுகிய போது உரிய முறையில் ஆலோசனைகளை வழங்கி எமக்கான அனுமதியை தந்து உதவிய காவல்துறையினருக்கும் சுகாதார உத்தியோகத்தர்களுக்கும் நமது நன்றிகள். திருவிழாவிற்கான வழிபாடுகளை ஒழுங்குபடுத்தி நல்ல முறையில் பணியில் பங்கு பெற எம் ஆலயம் சார்ந்த வலிய அந்நிய குடும்பங்களுக்கும் மற்றும் பங்கு அர்ப்பணி சபையினருக்கு அவருக்கும் நமது இதய நிறைந்த நன்றிகளை கூறியிருக்கின்றோம். விசேடமாக அல்லும் பகலும் மயலாது உழைத்து பல இடர்கள் மத்தியில் ஆலயத்தை அளவுற அலங்கரித்து எல்லாவித பணிகளிலும் வழிபாடுகளிலும் துடிப்புடன் அர்ப்பணிப்புடனும் செயல்பட்ட மாலை இளைஞர்களுக்கு சிறப்பான நன்றிகள். வழிபாடுகள் சிறப்புற இனிய பாடல்களை பாடி திருப்பதியில் அவரை ஒன்றிக்க செய்த பாடல்களாம் திரிசை மீட்டிய சகோதரன் மற்றும் பிற பணியாளர்கள் இன்னும் ஆலய கடமைகளில் அக்கறையுடன் செயல்பட்ட ஆலய அர்ப்பணி சபையினர் அனைவருக்கும் நமது நன்றிகள். பங்கு தந்தையின் வேண்டுகோளையும் ஆசைகளையும் அறிந்து அதற்கமே எமக்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஆலய மக்களுக்கும் எமது சிறப்பான நன்றிகளை கூறியிருக்கின்றோம். மேலும் ஒளியொலி அமைப்பினை நல்ல முறையில் மேற்கொள்ள இலவசமாக உதவிய கந்தவன ஆலய 9ஆம் திருவிழாவின் முன்னிலைப்பாளருக்கும் அவர்களுடன் ஒன்றிணைந்து செயற்பட்ட அனைவருக்கும் மற்றும் நற்கருணை பவனியின் லைட் அலங்காரத்தையும் ஆலய அலங்காரத்தையும் திறம்பட செய்த ஆலய கலைஞர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். வழிபாட்டில் அக்கறையுடன் செயல்பட்ட நற்கருணை பணியாளர்கள் மற்றும் இளைஞர்களுடன் செயல்பட்ட அனைவரும் பங்கு மக்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மேலும் எங்கள் ஆலய திருப்பட்ட காப்பாளர் சக்கரசி பொறுப்பாளருக்கும் எங்கள் புலமான நன்றிகள். மற்றும் எமது ஆலய திருவிழா திருப்பதியை வெளிநாடுகளிலும் ஆலயத்திற்கு வரவணையாமல் இருப்பவர்களுக்கும் பார்ப்பதற்காக இங்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணும் டிவி உரிமையாளர்களுக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள்.
ஆக்கி வரும் பங்கு தந்தைக்கு இந்த நேரம் நன்றி கூறுவதில் பெரும் மகிழ்வடைகின்றோம். செயற்பாடுகளை யாவற்றிலும் உடனிருந்து அறுவடை கூறி ஆற்றல் படுத்தி எம்மை ஆன்மீக வாழ்விலும் ஆலய செயற்பாடுகளும் அக்கறையிலும் வழிபடுத்தி வரணும் வாசலில் பங்கு தந்தை அறுவடை பிரான்சிஸ் அடிகளாருக்கு எம் ஆலய இறைமக்கள் அனைவரும் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இறுதியாக இத்திருவிழா திருப்பலி கலந்து குழந்தை இயேசுவின் அருளை பெற்றுள்ள பங்கு மக்கள் விசுவாசிகள் உங்கள் அனைவருக்கும் எமது நன்றிகள். இன்னும் இத்திருவிழா சிறப்புடன் நடைபெற எமக்கு பணமாகவும் பொருளாகவும் அன்பளிப்பு செய்த நல்ல உள்ளங்களுக்காகவும் எமது குலமார்ந்த நன்றிகள். அன்பளிப்பு செய்தோர் இயேசுதாஸ் ரீட்டா பேரா 50,000 ரூபாய், கைலாசப்பிள்ளை அண்ணன் காசநாயகம் 50,000 ரூபாய், பெயர் சொல்ல விரும்பாத அன்புள்ளம் 5,000 ரூபாய், ரோசாவில் சிறுமாலைக்கடை யாழ்ப்பாணம் நக்கனை பவுனிக்கான உடை உதவிக்கரன் வேண்டிய அனைவருக்கு எமது நன்றிகள். யாரையாவது நன்றி கொடுத்தவர் இருப்பின் அவர்களுக்கு குறைநிலைப்படாது நன்றி ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இறுதியாக உங்கள் அனைவருக்கும் குழந்தை இயேசுவின் திருநாள் வாழ்த்துக்களை கூறி அவர் ஆசீர்வதியை விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் இங்கே இருக்கிற குருக்கள் சான்றில் திருநாள் நல்வாழ்த்துக்கள் கூறிக்கின்றேன். சிறப்பாக எல்லாம் அல்ல அனைவருக்கு நன்றி கூறியிருக்கின்றேன். புதுமான வழியை எங்களை வழிநடத்தி இருக்கின்றார். தொடர்ந்தும் அவர்களுக்காக எங்கள் நோக்கி அந்த வழிநடத்த வேண்டி இறைவனுக்கு நன்றி கூறியிருக்கின்றேன். மேலும் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்து திருநாள் திருப்பலிக்கு தலைமை தாங்கி திருப்பலி ஒப்பு கொடுத்து எங்களுக்காக செலுத்தி அழகான ஒரு மறைவை ஆற்றி எனும் இந்த கொரோனா கருவி மத்தியிலேயும் இங்கே வந்து என்னோடு இணைந்து இந்த திருவிழாவை பங்கெடுத்தங்களை மகிழ்ந்திருக்கின்ற யாழ் மறை மாவட்ட குருந்தரன் அருட்தந்தை ஜெபரட்ன அடிகளார் அவர்களை நன்றியோடு நினைவு கொண்டிருக்கின்றேன். மேலும் கடந்த 9-10 நாட்களாக அவர்களோடு இருந்து எங்களுக்கு மறைவை ஆற்றிய அமரவை தியாக சபை அருட்தந்தை ஆப்ரின் அவர் இந்த நாட்களிலே வழிபாடுகளை நிலைப்படுத்தி தன்னுடைய கம்பீரமான குரலிலே எனும் மாற்றியினுடையிலே எங்களை தொட்டு வழிநடத்தி இருக்கின்றார். ஆகவே அவர் பணி சிறக்கிறவரை பிரார்த்தித்து அவருக்கு சிறப்பான நன்றிகளை நான் கூறிக்கின்றேன். மேலும் இங்கே பல குழுக்கள் வந்து நேற்று முன்றும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலே எங்களுடைய பங்கின் மைந்தன் அருட்தந்தை ஹாமில்டன் அவரையும் நன்றியோடு நினைவு கொண்டிருக்கின்றேன். மேலும் என்னுடைய வழிபாடுகளை சிறப்பித்த வழிபாட்டு குழுவினர், வீடப்பணியாளர்கள், பாடப்புறாம் பிள்ளைகள், கீபோர்ட் வாசித்த செல்வன் எம் லிங்கன் இன்னும் சிறப்பாக இறையூர் அணைந்து பாடி சிறப்பிற்கான அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை செலுத்தியிருக்கின்றேன். எனும் பக்தி சபை உறுப்பினர்கள், மாதா கூட்டத்தினர், பேசாதிபோல் சபை உறுப்பினர்களை நன்றியோடு நினைவு கொண்டிருக்கின்றேன். இனவங்களுக்கு ஒளி அமைத்து கொடுத்த கந்தவனம் 9ஆம் திருவிழா நிதி இயக்குநர்கள் எங்களுக்கு இலவசமாக வருடம் என்னை வழங்கி வருகின்றார்கள். மேலும் சிறப்பாக எங்களுடைய இளையோர் சிறப்பான முறையிலே என்றும் தங்களோடு இருந்து பணியாற்றி வருகிறார். இந்த ஆலய அலங்காரங்கள் பல வீடுகளிலே முன்னின்று உழைக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு சிறப்பான கரகோஷம் கொடுத்து அவர்களை நாங்கள் இன்னும் பங்கு தந்தையுடைய வருகிறமாக நின்று இளவரை காய்களாக உழைத்திருக்கின்ற எங்களுடைய அருட்பணி சபை உறுப்பினர்களையும் நன்றியோடு நினைவு கொண்டு நிற்கின்றோம். அவர்களுக்கும் ஒரு கரகோஷம் கொடுத்துள்ளோம். மேலும் இன்றைய தினத்திலே திருப்பலியை டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கின்ற கேபிட்டல் டிவி கடந்த 1 நாட்களாக இன்னும் இந்த கொள்கை ஒன்றிய இணையத்தினூடாக நிகழ்வுகளை டெலிகாஸ்ட் பண்ணிய இணைய ஒன்றியத்தாருக்கும் பொறிகந்தி ஒன்றியத்தாருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றோம். This is my prime duty to express our sentiment of gratitude for all policemen and army guards for their valuable service they are rendered during this festival time. So in a special way, I say big thanks to the HY Edward
Police Inspector Valvadi Purai, and the second command Major Priyanda Bandara, a single regiment for their kind service at the request they have been rendering any time. So finally, I say big thanks, all of you. Thank you. Nandri Uvi Savikumam. நாம் உமக்கு பெருமாறு வானத்தின் கீழ் மனிதர்களிடையே இயேசு என்ற பெயரை தவிர வேறு எந்த பெயரும் எங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. செபிப்போமாக. ஆண்டவரே, இயேசுவின் பெயருக்கு மனிதர் அனைவரும் மண்டியிட்டு மனித இனம் அனைத்தும் மீட்பை கண்டடைய வேண்டும் என திருவுளமானி. ஆகவே நாங்கள் தூய மறை நிகழ்வு வழியாக அவரை தகுதியுடன் பணிந்து வணங்க இரக்கத்துடன் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்தி பிரகனின் விசேட ஆட்சியை பெற்றுக் கொள்வோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம்முடைய திருமகனின் மனித பிறப்பால் உலக இருளை அகற்றி அவரது மாட்சி மிகு பிறப்பால் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிர செய்வாராக. குழந்தை இயேசுவின் பிறப்பை இடையர்களுக்கு வானதூதர்கள் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாக விளங்க செய்வாராக. குழந்தை இயேசுவின் பிறப்பால் விண்ணகத்தோடு மன்னகத்தை இணைந்த இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணகத்து அவையில் நீங்கள் பங்கு பெற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள்.
இயேசுவே, கொள்ளை நோய்களை விரட்டி அழிப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். கொள்ளை நோய்களை விரட்டி அழிப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். குழந்தை இயேசுவின் பதினெண்ணிலே எங்களை முழுமையாக ஒப்புக்கொடுத்து செல்வோம். வங்கக்கடல் தென்றல் தாளாட்டுகின்ற ஒலிகண்டி பதிதனில் கோவில் வந்தெழுந்தரில் இருக்கும் அற்புத குழந்தை இயேசுவே, பல பக்தர்களை உமது சன்னிதானம் அழைத்து அருளுக்கு மேல் அருளையும் ஆசைக்கு மேல் ஆசையையும் பொழிந்து எம் பங்கினை பாதுகாத்து பராமரிக்கின்ற உன்னத தெய்வமே, உமது பரிசுத்த பாதம் சூழ்ந்து உள்ளம் நிறைந்த நன்றி உணர்வுகளோடு தாங்குனா பெரும் சுமையோடும் கவலைகளோடும் கண்ணீர் நிறைந்த விழிகளோடும் கூடி நிற்கும் அடியவர்களை கண்கொண்டு பாருமையா. எமது சஞ்சலங்களை தீரும் கண்ணீர் கதைகளை கேளும், எமது குறைகளை நீக்கும் அச்சங்களை போக்கும் நிம்மதி நிறைந்த வாழ்வு எமதாகின உமது இரக்க கண்களை எங்கள் மேல் திருப்பியலும் அற்புத குழந்தை இயேசுவே, எங்கள் அமலங்களையும் அலங்கோலமான வாழ்வையும் பாரும். ஆன்மீக வாழ்வில் குருடர்களாகி சாத்தானின் சூழ்ச்சிகளுக்குள் சொகுசாக வாழப் பழகி சினிமாவும் சின்னத்திரை நாடகங்களும் திருமையற்ற முறைகேடான உறவுகளும் நவீன தொழில்நுட்ப வேகங்களும் திருமையற்ற பொழுதுபோக்குகள் எமது குடும்ப உறவை நாளுக்கு நாள் சீரழித்துக் கொண்டிருக்கின்றது. மதுவுக்கும் மாதுக்கும் போதை வஸ்துக்களுக்கும் ஆபாசங்களுக்கும் இலட்சியமும் உண்மதியமற்ற போக்குகளுக்கும் அடிமைகளாகிக் கொண்டிருக்கும் சிறுவர்கள், மாணவர்கள், இளையோர்கள், பெரியோர்கள் அனைவரையும் உமது வல்லமையால் புதிய வாழ்வழியும் அற்புத குழந்தை இயேசுவே, அன்பான குழந்தை இயேசுவே, பல்வேறு அடிமைத்தனங்களிலும் அறியாமை பயங்கரமான சீரழிவு போக்குகளிலிருந்து உம்மை விடுதலை அளித்து பலப்படுத்தி உறுதிப்படுத்த உம்மை இறைஞ்சி வேண்டுகின்றோம். அன்பான குழந்தை இயேசுவே, நோயாளிகளின் மருத்துவரே, கொடிய கொரோனா கொள்ளை நோயிலிருந்து எம்மையும் எம் பங்கையும் உலகையும் தற்காரும். செய்வதறியாத பயத்தோடும் பீதியோடும் திகைத்து நின்று வாழ வழியின்றி துடிதுடித்து நிற்கதைக்குள்ளாகி நிற்கும் உள்ளங்களுக்கு புதிய வாழ்வை அளிக்கலும் அன்பான குழந்தை இயேசுவே, கடந்த நாட்களில் உமது இறை ஆசிரை பொழிந்து பாதுகாத்து பராமரித்த கருணைக்கு உமக்கு கோடான கோடி நன்றி நல்கின்றோம். உன் கைகளை எனக்கு கொடு, உனக்கு நான் அமைதி அருள்வேன் என்று ஒழிந்த அற்புத குழந்தை இயேசுவே, இறுதியாக எம்மையும் குடும்பங்களையும் எமக்குரிய யாவற்றையும் எமது தொழில் முயற்சி
ஆலய உறவுகளையும் பாவிகள் பலவீனர்கள் எல்லோரையும் உம்முடைய காலடியில் பாத காணிக்கையாக்குகின்றோம். அன்பான தெய்வமே, அற்புத குழந்தை இயேசுவே, எம் அன்றாட வாழ்வில் உம்மை போல் நீதியும் உண்மை, தாழ்ச்சி, தியாகம், நம்பிக்கை, மாசற்ற வாழ்வு, தூய வாழ்வு வாழ்ந்திட துணை புரியும். எங்கள் எல்லா மன்றாட்டுகளுக்கும் கனிவாக செவி சாய்த்தருளும்.